சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/12/2025 திங்கட்கிழமை, கார்த்திகை மாதம் 29ஆம் நாள். ஏகாதசி திதி இன்று இரவு 9:20 வரை. சித்திரை நட்சத்திரம் காலை 11:08 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல அறிமுகங்கள், நல்ல பணவரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இனிய சூழ்நிலை, நல்ல விதமான திருப்பு முனையான நல்ல சம்பவங்கள் அடங்கிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் சொந்த வாழ்க்கை, விவசாய அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் சுக்கிரனோடு இணைந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகபலம் என்பதால் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாக சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு ஒரு திருமணம் ஆவதற்கான உறுதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், நட்புகள், உறவுகளால் இதுவரைக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு ஆறுதலாக ஏதாவது சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அந்த ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டார், இந்த ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டார், அந்த மாமன் மச்சான் அந்த சொந்தக்காரருக்கு போய் ஹெல்ப் பண்ண போய் நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், என்னையா நீங்கள் கிணத்துல விழுந்தவரை தூக்க போனால் நம்மளை கிணத்துல தள்ளி விட்டாங்களே இவங்க என்கின்ற மாதிரியாக சுற்றுப்புற சூழலால் கொஞ்சம் மனம் காயப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருடைய கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அவரை பார்த்துக்கலாம், இவரை பார்த்துக்கலாம், அவரும் நானும் சேர்ந்து இதை செய்யலான்ற மாதிரியான கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல இனிய நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறத உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அது இருந்தாலும் இது இருந்தாலும் சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது அப்படியே எக்ஸ்டன் ஆகுமான்னு தெரியலன்ற மாதிரியாக வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நடுத்தர வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் இன்னும் ஒரு 10-20 வருஷம் நல்லாவே இருப்பீங்க. நோயெல்லாம் இல்லாமல் இருக்குது. நோய் வந்துட்டாலும் அதை குணப்படுத்தக்கூடிய அளவிற்கு மருந்துகள்லாம் இருக்குது. நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். சுகர் வந்தால் என்ன, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் வாயை கட்டிக்கிட்டு இருந்தாலே நல்லது தானே டாக்டர் சொல்கிறாங்க. பிபி இருந்தாலும் கூட அதற்கு வாழ்நாள் முழுக்க நம்ம கட்டுப்பாடோடு மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நல்லவைகள் நடக்கும். உடம்பு ஆரோக்கியமாகவே இருக்கும் என்கின்ற ஒரு திட உணர்வால் ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். ஹவுசிங் லோனு இல்லைனா வண்டிக்கான லோனு ஏதாவது ஒன்று, ஒரு பொருள் வாங்குவதற்காக ஒரு நியாயமான கடனை வாங்கலாம். அந்த கடனை மாதம் மாதம் கட்டிட முடியுன்ற நம்பிக்கையும் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாகவே இருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் நேரடியான பாபத்துவ அமைப்புகள் இல்லாத காரணத்தினாலும் பெரிய சோதனைகள் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் பிள்ளைங்களை பற்றி ஏதாவது ஒரு மனக்கவலை இருக்கும். இந்த பிள்ளை இப்படி பண்ணுது, அந்த பிள்ளை இப்படி பண்ணுது, தோளுக்கு மிஞ்சிட்டா தோழன்னு சொல்கிறாங்களே, நம்ம பாருங்கள் கையில் வச்சு தூக்கி வச்சு வளர்த்த பிள்ளை இப்போ கிடுகிடுன்னு வளர்ந்துட்டு இப்படி நம்மகிட்டே எதிர்த்து விதண்டாவாதனன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அப்பா உனக்கு இது ஆகாதுப்பா, அம்மா உனக்கு இது ஆகாதுமான்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரியாக நேரடியாக அப்படி சொல்லலைன்னா கூட நடவடிக்கைகள் அப்படி தானே இருக்கின்ற மாதிரியாக பிள்ளைகளை பற்றி மனம் சொற்று அப்படியே ஒரு மாதிரி கலக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. என்ன இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் புத்திசாலிகள், கட்டுப்பாடானவர்கள்னு ஒரு மனசுக்குள்ளே நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிற தேத்திக்கிற சில விஷயங்களும் இன்றைக்கி இருக்கும். ஆனாலும் எல்லை மீறி எதுவும் நடந்து விடாத நாளாகவே இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணுன்ற ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் கூட 4வது வீட்டில் சுபரின் வீட்டில் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு.
ஒரு சுப செலவுகள் ஏற்படும். சிலருக்கு இன்றைக்கு பயணங்களின் மூலமாக ஏதாவது உடம்பு அலுப்பு அல்லது அதை விட மேலே போன காரியம் நடக்கவே இல்லையென்ற மாதிரியாக ஒரு சின்ன பயணம், காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துடலாம், சாயந்தரம் வந்துடலாம், போனந்தான் ஆனால் ஒன்றும் சரியாக நடக்கலையே, போனவர் அங்கே இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை என்கின்ற மாதிரியாக ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆயினும் எல்லாவற்றையும் கடந்து இப்போது கடகராசி வந்துருச்சுன்றதான் உண்மை. பெரிய கஷ்டத்தையே தாண்டிட்டீங்க, கடலையே தாண்டிட்டீங்க, இனிமேல் ஒரு சின்ன மடுவை ஆற்ற தாண்டுறது பெரிய கஷ்டம் இல்லை இல்லையா? ஆக அட்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக பெரிய சோதனைகளை கடந்து விட்ட உங்களுக்கு இப்போது சின்ன சின்ன ஏமாற்றங்கள்லாம் பெருசாக தெரியாதுன்றதாங்க உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டன. இதோ பிறக்க போகின்ற 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே யோகமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை, அதற்கான சில திருப்பு முனைகள்லாம் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. விரையாதிபதி போய் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். செலவுகள் இல்லாமல் எப்படி சிக்கனமாக சேமிக்கிறதுன்றதை பற்றி சில பல அடையாளங்கள், ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக ஷேர் மார்க்கெட்டை நமக்கு கை கொடுக்கவே இல்லைங்க. எதுலேயும் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்போ போட்டேன்னாங்க ஷேர் திடீர்னு ஏறிடுச்சுன்றாங்க, 1 லட்சம் போட்டேன்னாங்க 2 லட்சம் ஆகிடுச்சு, 5 லட்சம் ஆகிடுச்சுன்றாங்க, எனக்கு மட்டும் வரமாட்டேங்குதுங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத தனவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசே கொஞ்சம் குதூகலமாக தன்னம்பிக்கையாக இருக்கும். ஒரு முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி முடிச்சு காட்டக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. எல்லா நிலைமைகள்லேயும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தன்னை விட பெரியவர்களிடம் பாராட்டுக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு வயதில் பெரியவர், அப்பா வயசானவர், அம்மா வயசானவங்க, எல்லா நிலைமைகள்லேயும் நம்மளை ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஒரு தெரு, மாவட்டம், மாநிலம், சர்வதேசம் போன்ற அளவுகளில் உங்கள் துறையில் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரவுகள், தனலாபம் ரெண்டும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 11ஆம் அதிபதி இன்றைக்கு 2வது வீட்டில் இருக்கிறார். மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். வேலையில் சிக்கல், தொழிலில் சிக்கல், வியாபாரம் சரியில்லை, ஏன் இப்போ தான் ஆரம்பித்தேன்னு தெரியல, இது இப்படி ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, நான் ஒண்டியால் உட்காந்துக்கிட்டு என்னத்தை பண்ணுறது, யாராவது 4 பேர் 2 பேர் ஹெல்ப் பண்ணத்தானே முடியும் என்கின்ற மாதிரி தன்னைத்தானே கொஞ்சம் தனக்குத்தானே பேசிக்கொண்டு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க, பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றம் வரப்போகிறது என்பதை உணர்த்தக்கூடிய அடிப்படை ஆரம்பங்களில் சின்ன மாற்றங்களின் மூலமாக பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் இனிமேல் முன்னேற்றங்கள் இருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. பணம் வந்தால் தான் வாழ்க்கையா, சக்ஸஸ் கிடைக்கணும் இல்லையா, வெற்றி கிடைக்கணும் இல்லையா, எல்லாவற்றிலும் ஒரு மனக்கட்டுப்பாடோடு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கோர்ட்டு கேஸு அல்லது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, அண்ணன் தம்பி விஷயத்தில் சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை, பங்காளிகள் பிரச்சனை, சொந்த ஊர் பிரச்சனை, எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே தேய்பிரை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கிறார். என்ன நடக்கும்? தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி புது ஐடியாக்கள் வரும். யாராவது ஒருத்தரை கூட்டு சேர்த்துக்கலாமான்னு கூட இன்றைக்கி யோசனை பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை நம்ம தனித்து செய்கிறத விட 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்தால் அதில் ஒரு சக்ஸஸ் இருக்குமே. அவருக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒன்று தெரியும், இவர்கிட்ட காசு இருக்குது, அவர்கிட்ட காசு இல்லை, 2 பேரும் சேர்ந்து போட்டு செஞ்சால் எல்லாம் நல்லா இருக்குமேன்ற மாதிரியாக கூட்டு முயற்சிகளுக்கு எண்ணம் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அப்படியே கூட்டாக சேர்ந்து செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். அதன் மூலமாக நல்ல மேன்மைகள் இருக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு பெரிய அளவில் பாராட்டுக்கள் வரக்கூடிய நாளாகவும் மற்றவர்கள் உங்களை பற்றி நல்ல மதிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு பொது சபைன்னு சொல்கிறாங்களே, ஒரு ஆஃபீஸுக்குள்ளேயே உள்ளே போகிறோம் அல்லது 4 பேர் கூட வேலை செய்கிறோம். 4 பேருமே மற்ற 3 பேருமே உங்களை பார்த்து கொஞ்சம் என்னங்க இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறீங்களே, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களே, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்களே, நல்லா பேசுனீங்க, நல்லா அந்த விஷயத்தை சீக்கிரமாக முடிச்சிங்க என்கின்ற மாதிரியான அப்ரிஷியேட் என்று சொல்லப்படக்கூடிய பாராட்டுகள், அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும்.
ஒரு மாதம் சேர்த்து வச்சதை ஒரு நாளில் காலி பண்ணுறது எப்படின்றத இன்றைக்கி தான் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஆனாலும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. பாக்கியாதிபதி இன்றைக்கி போய் 12ல் உட்காந்துருக்கிறார் இல்லையா? 12ல் சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்தாலே பெண் வழி உறவுகள், பெண்களால் செலவுகள் வரும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் அம்மாவுக்காக செலவு பண்ணுறது, அக்கா தங்கச்சிக்காக செலவு பண்ணுறது, தன் மனைவிக்காக செலவு பண்ணுறது, தன்னுடைய அப்படியே ஒரு மகளுக்காக செலவு பண்ணுறது, இதையே பெண்களுக்காக சொல்லப்போனால் ஆண்களுக்காக இதே மாதிரியான அப்பாவுக்காக, அண்ணன் தம்பிக்காக, கணவனுக்காக, தான் பெற்ற குழந்தைக்காக, ஆண் குழந்தைக்காக செலவு பண்ணக்கூடியதுன்னு அப்படியே எதிர்மறை எதிர்பாலினத்தவரின் மூலமாக செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செலவு பண்ணாலும் கொஞ்சம் சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்கு தான் செலவு பண்ணுன்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு மட்டும் மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கே போகணும்னு எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய விருச்சிகத்திற்கு பெரிய துக்கங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல இன்றைக்கு வலிமையான அமைப்பில் சந்திரன் வலுவாக இருக்கிறார். தேய்பிரையாக இருந்தாலும் கூட 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமாந்து கைவிட்டு இதிலெல்லாம் ஒரு 10 பைசா நமக்கு கிடைக்காது, அல்லது இருந்தாலும் காசை திருப்பியே கொடுக்க மாட்டார், அல்லது இவர்கிட்ட இருந்து கல்லிலிருந்து நார் உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? காயில் அதில் தேங்காய் இதில் நார் உரிக்கலாம். கல்லில் போய் உட்காந்துக்கிட்டு நாரை உரிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி வரும்? இந்த மனுஷங்கிட்ட இது செல்லுபடியே ஆகாதுன்ட்டு கைவிடப்பட்ட ஒன்றிலிருந்து இன்ப அதிர்ச்சியாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத சந்திப்புகள் இந்த மாதிரி நாளில் தான் நடக்கும். இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு எதிர்பாராத அறிமுகம் அல்லது விட்டு போன தொடர்புகள் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஊரை விட்டு ஊர் மாதிரி வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன், அங்கே வந்துட்டேன், டச்சே விட்டு போச்சு, திரும்ப அவர் மூலமான சில திருப்புமுனை சம்பவங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சம்பாதிப்பதில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையான தனுசுக்கு சுப நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 10ஆம் இடத்துல இன்றைக்கு சுபர்கள் இருக்கின்ற காரணத்தினால பெரிய யோகங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியால் லாபம், கணவனால் லாபம் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு உண்டு. மனைவிக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் 10-15 நாள்லேயே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிரும். கணவனுக்கே வேலை இல்லை, அல்லது கணவனே கடந்த 2-3 வருஷம் 5 வருஷமாக நடந்த சம்பவங்களால் மனசு உடஞ்சி போயிருக்கிறாரு. மனுஷன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆயிட்டார். நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்தவர் தான், நல்லா சுறுசுறுப்பாக இருந்தவர் தான், என்னப்பா போப்போன்னு ஒரு சலிப்புத்தன்மை கணவனுக்கு வந்து விட்டது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து அவர் மீளுகின்றதை பார்க்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு தட்டி போனது, மெமோ வாங்கினதுனால விட்டு போச்சு, சஸ்பென்ஷனில் இருக்கிறேன், எப்போ மறுபடியும் ரீஜாயின் பண்ணுவேன்னு தெரியல. கண்டிப்பாக அதற்கான ஆரம்பங்கள், ஆயத்தங்கள் எல்லாம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த அரசு உத்தியோகம் வருகின்ற வருடம் 2026ஆம் வருடம் கிடைக்கும் என்கின்றதற்கான ஆதார சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் வாங்கி அதன் மூலமாக வேறு ஏதேனும் வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதாவது வளர்ச்சிக்கான கடன், ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்கலான்ற மாதிரியாக உருப்படியான கடன் வாங்குவதற்கான என்ன விஷயங்கள் செய்யலாம்ன்றதில் மனசு அப்படியே போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தான தர்மம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். இன்றைக்கி தான் கோயிலுக்கு எதனா கொடை கொடுக்கணும், கோவில் டொனேஷன் கொடுக்கணும், அல்லது கும்பாபிஷேகத்துக்குன்னு ஆள் வந்திருக்கிறாங்க, இன்றைக்கோ நாளைக்கோ பார்க்கணும், அல்லது நானே நோட்டை தூக்கிட்டு 4 பேரை கூட்டிகிட்டு குலசாமிக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற மாதிரியான தெய்வ திருப்பணி அமைப்புகளில் ஆர்வம் மேலோங்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகிவிட்டன என்பது தான் உண்மை. உண்மையை சொல்லப்போனால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு, இதோ இன்னும் 2 வாரங்களில் பிறக்க போகின்ற ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் என்கின்ற எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு, நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, அதை மனசை நம்பணும் இல்லையா? அந்த மனசை நம்பக்கூடிய சில விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். கூடுதலாக சொல்லப்போனால் அவர் அப்படியே அமாவாசைக்கு பக்கத்துலேயும் இருக்கிறார். மனசு கொஞ்சம் அப்படியே அளவாஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமான்ற எண்ணங்கள் இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதமான முடிவையும் எடுக்க தேவையில்லாத நாளாக மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க.
கொஞ்சம் பார்த்து தாங்க செய்யணும், பக்குவமாக தாங்க செய்யணும். அப்பா கிட்ட கேட்டுக்கலாம், அம்மா கிட்ட கேட்டுக்கலாம், தாத்தா பாட்டிக்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்ற மாதிரி கணவனிடமோ மனைவியிடமோ யாராவது ஒருவரிடம் ஆலோசனை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓடிபி அனுப்புறது, லிங்க் அனுப்புறது, பார்சல் வந்துருச்சு, உங்கள்கிட்ட பார்சல் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் காதலையே போட்டுக்க தேவையில்லாத ஏமாறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்தாலும் கூட கொஞ்சம் விழிப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணம், நகை, பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பெருத்த தொகையை பேங்க்குக்கு எடுக்க போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏடிஎம் போகிறவங்க, அது போகிறவங்க, இது போகிறவங்கன்ட்டு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக, சந்திராசிரம நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமைந்திருக்கிறது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம், அதுவும் ஒரு பெரிய சந்தேகம். ஜோசியர்கிட்ட போய் ரொம்ப பெரிய இதில் குழப்பத்தில் வந்திருப்பார் போல தெரியுது. ஐயா, வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நின்று போகிறதுக்கு ஜோதிடர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்களே, அது எப்படியா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் 1க்கு 2-3 ஜோசியர்கிட்ட போயிருப்பார் போல் தெரியுது. அது 2-3 பேரும் வேறு விதமான சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது. அதனால தான் டக்குன்னு குழப்பம் வந்து நம்மக்கிட்ட கேட்க வந்துட்டார். ஜோதிடத்தில் பல்வேறு காரணங்கள் சொல்கிறது ஏன்? வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், பாதியில் நின்றது, அதுக்கு என்ன பல்வேறு காரணங்கள்னால், ஒரு விஷயத்திற்கு பலவிதமான வெளிப்பாடுகள், காரணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும். அதுக்கு ஒரு ஜோதிடம் கண்டிப்பாக விதிவிலக்கே இல்லையே. இப்போ உங்களை எடுத்துக்கங்க, நீங்கள் ஒருத்தராக இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் ஆணா பெண்ணாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருக்கலாம். ஒரு ஆணாக இருக்கக்கூடியவர் வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு மகனாக இருப்பீங்க, உங்கள் மனைவிக்கு கணவராக இருப்பீங்க, உங்கள் அண்ணனுக்கு தம்பியாக இருப்பீங்க, தம்பிக்கு அண்ணனாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்களே அப்பாவாக இருப்பீங்க. அப்போ ஒரு ஆணுக்கே இத்தனை வடிவங்கள் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கும் அப்படித்தானே அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, மகள் எடுங்கிற பலவிதமான வடிவங்கள், தோழி, தோழன் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தானேங்க ஒரு ஜோதிடத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க. அஷ்டமச்சனியில் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, அது ஒரு காரணம். அஷ்டமச்சனியில் வீடு கட்ட ஆரம்பித்து உங்களுக்கு அப்படியே அந்த வீட்டை முடிக்க முடியாமல் அப்படியே நின்றுடும். அஷ்டமச்சனியில் மன அழுத்தம் வர வேண்டும், கையிருப்பு கரைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, நின்று போயிடுதுன்னு அர்த்தம். 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசாபுக்தி அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் அதிபதியுடைய தசாபுக்தி கூட நடந்தாலும் விரையம் நடக்கத்தான் செய்யும். வீடு கட்டுவது என்பது எப்படி கட்டுகிறீர்கள்? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கட்டுறீங்க, கையில் இருக்கிற பணம் செலவாகுது, மனைவியுடைய நகை வச்சு செலவு பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்கிற வேறு ஏதாவது ஒன்று நிலத்தை கிளத்தை விற்று செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் கட்டுறீங்க. ஒரு பாதி இடத்த விற்றுட்டு மறுபாதி இடத்துல வீடு கட்டுறீங்க. அப்போ ஒன்று உங்களை விட்டு விரயமாகுது. நகையை அடமானம் வைக்கிறீங்க, 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்படுகிறது. நீங்களே ஏதாவது ஒரு வகையில் பணத்தை கடனாக வாங்குகிறீர்கள், மறுபடியும் 6ஆம் இடம் செயல்படுகிறது. ஆக இந்த மாதிரியான அமைப்பில் என்ன தசாபுக்தி அமைப்புகள், என்ன கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு நடைபெறுகிறது என்பதை பார்த்து அதனுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை கணக்கிட்டு தாங்க நீங்கள் வீடை கட்டுறீங்களா, கட்ட ஆரம்பிக்கிறீங்களா, முடிக்கிறீங்களா எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்போ அதில் ஒரு 4 விதமான காரணங்கள் இருக்கிறத தானே உண்மையிலேயே ஜோசியர்கள் சொல்லுவாங்க. இல்லாத ஒரு காரணத்தை இட்டுக்கட்டி சொல்ல முடியாது இல்லையா? வீடு கட்ட ஆரம்பித்து அப்படியே முடித்து விடுகிறார். அவருக்கு 4, 5, 9 பாவகங்கள், லக்னாதிபதியுடைய பாவங்கள் செழிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் வீடு கட்டுன்றது ஒரு மாதத்தில் முடிச்சிடுறது இல்லைங்க. நிறைய பேருக்கு 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. சில பேர் கடன் கட்ட ஆரம்பித்து 4-5 மாதத்துலேயே முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த தசாபுக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கும் பொழுது விரைய அமைப்புகள் 12ஆம் பாவகம் சுபத்துவமாகி 4ஆம் வீடு சுக்கிரனுடைய தசாபுக்தி அமைப்புகள் நடந்து, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் நடந்து, 4ஆம் அதிபதியுடைய தசாபுக்தி அமைப்புகள் நடந்து, கோச்சார ரீதியாகவும் அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகள் இல்லாமல் இருந்து, கட்டுறவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியில் தான் கட்ட ஆரம்பித்து டக்குன்னு நிப்பாட்டுவீங்க. ஜென்மச்சனியில் பணம் டைட் ஆகணுன்றதுக்காக ஜென்மச்சனியில் கட்ட ஆரம்பித்து பாதச்சனியில் முடிப்பீங்க. ஆக இத்தனை காரணங்கள் இருக்கும் பொழுது ஒன்றை மட்டுமே சொல்லாமல், ஜோதிடம்ன்றது நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல வடிவங்கள், பல கோணங்கள் இருப்பதைப் போல தசாபுக்தி, அட்டமத்து சனி, ஏழரைத்து சனி, பாவக அமைப்புகளில் எந்த பாவகம் செயல்படுகிறது, விரய அமைப்புகள் செயல்படுகின்றதா, சுப அமைப்புகள் செயல்படுகிறதா என்பதை சொல்கிறத தானே ஜோதிடம். அதனால தான் பல்வேறு காரணங்களை, ஒருவருக்கு ஒரு காரணங்கள், எல்லாருக்கும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட விதிகளை நிச்சயமாக சொல்ல முடியாது. அவரவருடைய ஜாதக அமைப்பின்படி இத்தகைய கோணத்தில் உங்களுக்கு வீடு கட்ட ஆரம்பித்து அது அப்படியே பாதியில் நிற்கிறது என்பதைத்தான் ஜோதிடர்கள் சொல்வார்கள் என்பது உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.